அடுத்தபடியாக ஒரு சிறு வேத தியானிப்பு. நம் மத்தியில் உள்ள ஊழியக்காரர் நம் மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். நம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹalleluya. ஒரு பெரிய பிரசங்கம்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலுமே, அதில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புகிறபடியினாலே, ஒரு சின்ன ஒரு தியானத்தை ஒரு 5 நிமிடம் மாத்திரம் இந்த வேத வசனங்களை நம்ம தியானித்து, நம்ம எதுக்காக வந்தோமோ, அந்த காரியத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல எத்தனை பேருக்கு ஆசை, இன்னைக்கு எப்படி தான் கீபோர்டு வாசிக்க போறாங்க? எப்படி தான் பேடு வாசிக்க போறாங்க? என்னதான் இந்த 6 நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி ஆவலோடு வந்தவங்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அதாவது 6 நாள்ல எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இசை வந்து ஒரு பெரிய கடல் தான். அதில நான் எனக்கே அந்த அளவுக்குலாம் தெரியாது. அதனால வந்து இந்த 6 நாள்ல வந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எங்களால் முடிந்த காரியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அவர்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கற்றிருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் அவர்களை வாழ்த்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் நீங்க அவங்கள விஷ் பண்ணுங்க. ஹல்லேலூயா! இப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான். போக, போக, போக இன்னும் கர்த்தருக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 5வது வசனம் சொல்லுது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். உங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? இந்த இசை பயிற்சி, கர்த்தருக்காக அந்த கீபோர்டு வாசிப்பது, கர்த்தருக்காக அந்த பேடு வாசிப்பது, கர்த்தருக்காக பாடுவது என்பது ஒரு நல்ல கிரியை. நல்ல கிரியைனா நற்கிரியை. சரிங்களா? அப்போ இது ஒரு நல்ல கிரியை சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு வேலை தான். நல்ல ஒரு காரியம்தான். இதை நம்ம செய்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்னா என்னது? கவனச்சிதறல்கள் இருக்குது. நிறைய காரியங்களில் நம்முடைய கவனங்கள் சிதறி போகுது. உலக பிரகாரமான காரியங்களில் அநேக தேவையில்லாத காரியத்தில் நம்ம நேரத்தை செலவிடுறோம். அதனால் நம்ம யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாக சில நேரங்களில் மாறி போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல நல்ல காரியங்களை கர்த்தருக்காக நம்ம செய்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நம்ம செய்யும் பொழுது, அது நமக்கும் நல்லது, ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், நம்முடைய சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நல்ல காரியங்களை தேர்ந்தெடுத்து, அந்த காரியங்கள்ல நம்ம பயணம் செய்ய வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு கிரியையை கர்த்தர் நமக்குள்ள ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். வசனம் சொல்லுது, எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இல்லையோ என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எந்த ஒரு நல்ல ஒரு காரியமும் எந்த ஒரு மனுஷனும் கொடுக்கறதில்ல, எந்த ஒரு மனுஷனும் உண்டாக்குறது இல்லை. அது கர்த்தரிடத்திலிருந்து வருது. கர்த்தர் சில மனிதர்களை பயன்படுத்துகிறார், அது வேற காரியம். ஆனால் அந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. இன்னைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இசைக்கருவிகளை கடந்த ஒரு வாரமாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த காரியத்தை செய்வது கர்த்தர் தான். ஹல்லேலூயா! இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் உங்களுக்குள்ள. இது இனியோட முடிகிற காரியம் அல்ல. இது தொடர வேண்டும். தேவ நாம மகிமைக்கென்று வளர வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஒரு ஒரு செடியை, ஒரு விதையை விதைக்கிறோம். அது அன்னியோட முடியறதில்ல. அந்த விதை செடியாகி மரமாகி கனிகளை கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்பார்க்குறோம். அப்படி தான் இந்த 6 நாட்களும் ஒரு விதைய மாதிரி உள்ள விதைச்சிருக்கிறோம். அது வளர்ந்து பெருகி
தேவனுக்கென்று கனி கொடுக்க வேண்டும். ஹalleluya! இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமா எடுத்துக்கொள்ளாமல், நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு காரியத்தை, நல்ல கிரியையை கர்த்தர் நமக்குள்ள தொடங்கியிருக்கிறார். இது வளர வேண்டும், நடத்தி வருவார் என்று நம்பி பவுல் சொல்றார், "நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்." 2வது வசனத்தில பாருங்க, "நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால்." சுவிசேஷன் வருது. கவனிக்கிறீங்களா? சுவிசேஷன் வருது. சுவிசேஷன்னா என்னது? சொல்லுங்க. சுவிசேஷத்துக்கு இன்னொரு ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் கொள்ளக்கூடிய இன்னொரு ஒரு வார்த்தை இருந்தா சொல்லுங்க. சுவிசேஷன்னா நற்செய்தி. சொல்லுங்க. சுவிசேஷன்னா என்னது? நல்ல செய்தி. சரிங்களா? சுவிசேஷன்னா நல்ல செய்தி. அப்போ நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி தான் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த இசையின் மூலமாக ஒரு நல்ல செய்தி. என்னது? நீங்களும் தேவனுக்காக இந்த இசையை கற்றுக்கொண்டு, தேவனுக்காக வளருகிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக இத நீங்க செய்யலாம் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தி தேவனிடத்திலிருந்து வந்து, அந்த காரியத்த நீங்க கற்றுக்கொள்கிறீர்கள். இது ஒரு நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு ஈவு, நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு கிரியை, இதெல்லாம் உங்களிடத்துல ஒரு சுவிசேஷமா தான் வந்திருக்கு. ஹல்லேலூயா! இத நாங்க வந்து ஒரு சுவிசேஷத்தின் ஊழியமாக தான் இந்த காரியத்த நாங்க செய்றோம். எங்களுக்கு இது வந்து மியூசிக் என்பது ஒரு பிசினஸும் இருக்கு. நாங்க செய்தாலும் கூட, இந்த பகுதியில நாங்க இத செய்தது ஒரு சுவிசேஷமாக, தேவனுக்கென்று செய்யப்படுகிற ஒரு ஊழியமாக இந்த காரியத்த நாங்க செஞ்சிருக்கிறோம். அதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷமாக உங்களுக்கு இது வந்திருக்குது. ஹல்லேலூயா! இதை பயன்படுத்தி தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நம்ம எப்பொழுதும் இருக்கணும். ஹல்லேலூயா! நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ, எனக்கும் அப்படிதான். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நம்பிக்கை உள்ளவனாக இங்கே நிற்கிறேன். நிச்சயமா எங்கள் ஜெபங்கள்ல உங்கள நினைப்பேன். நீங்களும் கர்த்தருக்காக இத வந்து ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து, நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உங்க மனச நீங்க என்ன பண்ணணும்? அத நீங்க தயார் செய்யணும். ஹல்லேலூயா! ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொன்னது போல ஒரு சுவிசேஷமா தான் வந்திருக்குது. இது ஒரு தேவனுடைய ஈவா வந்திருக்குது. தேவனுடைய சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகிறதுன்னா, அது வந்து இலவசமாக அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய சுவிசேஷம் இலவசமாக அறிவிக்கப்படுகிறது. அப்படிதான் தேவன் கொடுத்த ஒரு ஈவாக இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கென்று பயன்படுத்தணும். ஹல்லேலூயா! இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து. இந்த இந்த கிருபை எங்கிருந்து வந்தது? இங்க வாசிக்கிறோம். 2 பாட்டு வாசிக்கிறோமா? ஒரு பேட் வாசிக்கிறோமா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? கர்த்தர் கொடுத்தது. எத்தன பேர் சொல்றீங்க இது கர்த்தர் கொடுத்தது தான்னு? எந்த ஒரு மனுஷனுடைய ஞானம் இல்ல. எந்த மனுஷன்கிட்ட இருந்து வர்றது இல்ல. கர்த்தரே நம்ம ஏவி இத நடத்துனதுனால, இது தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்தத தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! சில நேரங்கள்ல பிசாசு என்ன பண்ணுவான்? சோதிப்பான். பாரு உனக்கு தான் இப்ப கீபோர்ட்லாம் நல்லா வாசிக்க வந்துருச்சே! நல்லா கத்துக்கிட்ட. ஒரு சினிமா பாட்டு கேட்குறல்ல, அது வாசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? மனசுல ஒரு எண்ணத்த விதைப்பான். பாரு புதுசா ஒரு பாட்டு வந்தது. ஹிட் ஆயிடுச்சு. நீ ஏன் அந்த பாட்டு உனக்கு தான் இப்ப கீபோர்டு வாசிக்க தெரியுதே! அது கொஞ்சம் வாசிச்சு பாரு கீபோர்டுலன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு சோதனைய கொடுப்பான். பேடு பாரு நல்ல பீட்டு. சினிமால ஒரு பீட் வந்திருக்கு. அந்த பீட்ட நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சாம் கவனிக்கிறீங்களா? ஆ. அப்ப இந்த பீட்ட நீ பேட்ல போட்டு பாரு அப்படி பிசாசு சோதனை கொண்டுப்பான். நீங்க என்ன சொல்லணும்? இது வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்தது. இது ஈவாக, சுவிசேஷமாக, கர்த்தர் கிருபையா கர்த்தர் எனக்கு கொடுத்தது. எத்தன பேர் சொல்லுவீங்க? இத நான் கர்த்தருக்காக தான் பயன்படுத்த போறேன். இசைய வந்து கர்த்தர் எனக்குள்ள தொடங்குனாரு. சொல்லுங்க. உலகத்துல இருக்க எந்த மனுஷனாவது செஞ்சாங்களா? சொல்லுங்க. உலகத்துல புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர் வந்து அது உங்களுக்கு செஞ்சாரா? இல்லையே. கர்த்தர் தான் அது உங்களுக்காக செஞ்சிருக்கிறார். கர்த்தர் தான் அ தம்முடைய பிள்ளைகள அனுப்பி இதை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அந்த கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இதை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் இன்னைக்கு நீங்க எடுக்கணும். ஏசப்பா, இத நான் உமக்காக தான் பயன்படுத்துவேன். உலகத்துக்காக பயன்படுத்த மாட்டேன். நீர் கொடுத்தது உமக்காக தான் பயன்படுத்துவேன்னு சொல்லி ஒரு ஆழமான தீர்மானம் இன்னைக்கு எடுக்கணும். அது ஒண்ணு. இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இசையை நாம் எப்படி வாசிக்க வேண்டும்? 2 காரியம். இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த இசையை எப்படி வாசிக்கணும்? எதுக்காக வாசிக்கணும்? இந்த 2 காரியத்த சொல்லி முடிக்கிறேன்.
எப்படி வாசிக்கணுன்றத ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 21வது வசனம். 1 நாளாகமம் 15, 21. படிங்க, படிங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல வருது. மத்தித்தியா, எலிப்பேலேகு, மி அ மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயேஸ், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். எப்படி வருது? நேர்த்தியாய். அப்ப இசைக்கருவிகள நம்ம எப்படி வாசிக்கணும்னா, நேர்த்தியா வாசிக்கணும். ஒரு பாட்டு "ஏசப்பா நான் உமக்காக இத வாசிக்க போறேன். நான் கரெக்ட்டா வாசிக்கணும். தப்பில்லாம வாசிக்கணும். அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எடுக்கிறேன். நான் பிரயாசப்படுவேன்." ஒரு வசனம் இருக்கு. "கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்" என்று வேத வசனம் சொல்லுது. அப்ப இது கூட ஒரு ஊழியம் தான். இசை வாசிப்பது, கீபோர்டு வாசிப்பது, பேட் வாசிப்பது ஊழியம். இப்ப இங்க இங்க இருக்கிறவங்கலாம் இந்த இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்கலாம் யாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் அடிப்படையில பார்த்தா நீங்கலாம் சின்ன சின்ன ஆசாரியர்கள். யாரு? சின்ன சின்ன ஆசாரியர்கள். கர்த்தருடைய சந்நிதானத்தில, பலிபீடத்தில ஊழியம் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆசாரியர்கள். அப்ப நீங்க எவ்வளோ உண்மையா இருக்கணும் பாருங்க. அப்போ கர்த்தருடைய அந்த சன்னிதானத்தில பலிபீடத்தில வரும்பொழுது பரிசுத்தமா வரணும். ஜெபத்தோட கூட வரணும். விசுவாசத்தோட கூட வரணும். ஆண்டவரே நான் வந்து உம்முடைய பலிபீடத்துக்கு போப்போறேன். என்னுடைய வாழ்க்கையில தவறு இருக்கக்கூடாது. பாவம் இருக்கக்கூடாது. அங்க போய் நான் பரிசுத்தமா உமக்கு முன்பதாக நான் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஜாக்கிரதையோடு கூட வரணும். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையா செய்யணும். ஆண்டவரே நான் கீபோர்டு வாசிக்க போறேன். நாளைய தினத்தில வாசிக்க போறேன். அடுத்த வாரத்தில வாசிக்க போறேன். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன். அதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவேன். நான் நேர்த்தியா வாசிப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து, சரியான முறையில அத பிராக்டிஸ் பண்ணி, நீங்க போய் அ ஸ்டேஜ்ல போய் நின்னு வாசிக்கணும். ஹல்லேலூயா! அப்படி நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அ "ஒருவன் என்னை கனப்படுத்தினால், என் பிதாவானவர் அவனை" சொல்லுங்க. "ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்." இன்னொரு வசனம் சொல்லு, "என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன்." நீங்க ஏசப்பாக்கு கனம் பண்ணீங்கன்னா, ஏசப்பாக்காக நீங்க இசை வாசித்து கனம் பண்ணீங்கன்னா, அவர் உங்களுக்கு கனம் பண்ணுவார். அவருக்காக இசை வாசித்து ஊழியம் செஞ்சீங்கன்னா, அவர் உங்களை கனம் பண்ணுவார். இது வந்து ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாசிக்க போறீங்க. இத வந்து அவ்வளோ ஒரு ஒரு பாக்கியமாக கருதி, எனக்காக கிடைச்ச ஒரு பாக்கியம். எத்தனையோ பேர் இதெல்லாம் கிடைக்கல. நீங்க பாருங்க, நான்லாம் வந்து இந்த டிராவல் பண்ணும்போது பைக்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க 15 வயசு பசங்க, 16 வயசு பசங்க, 16வது நாள் நினைவு நாள்னு போட்டு பேனர் போட்டிருப்பாங்க. அப்ப நான் அத பார்க்கும்போது எனக்குள்ள வரும், "ஏசப்பா! சின்ன வயசு வாழ வேண்டிய வயசு பசங்கள்லாம் பேனர்ல இப்படி வந்து 16வது நாள் நினைவு நாள் போட்டிருக்கான். 1 வருஷம் நினைவு நாள் போடுறாங்க. நமக்கெல்லாம் ஜீவன குடுத்து வச்சிருக்கிறீங்களே! அப்போ ஏதோ உங்களுக்காக நான் செய்யணும். உமக்காக வாழணும்னு வச்சிருக்கிறீங்க. அதுபோல ஆண்டவர் இங்க நம்ம எல்லாரையும் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. மற்றவர்கள்லாம் எவ்வளோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு ஜீவன குடுத்து வச்சிருக்கிறாரு. எதையோ ஒண்ணு ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். பயனுள்ளவர்களாக, கர்த்தருக்கு உகந்த பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்ம இருக்கணும். அப்ப இசைக்கருவிகள நம்ம நேர்த்தியாய் வாசிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. சரி, இப்போ இசைக்கருவியை ஏன் வாசிக்கணும்? எதுக்காக வாசிக்கணும்? அப்படின்றத பார்க்கலாம். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் ஹல்லேலூயா! எப்படி இருக்கு பாருங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும், பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மகிமையினால் நிறையப்பட்டது. அப்ப இசைக்கருவிகள பரிசுத்தத்தோடு கூட தேவனுக்கு செலுத்தக்கூடிய
எல்லா விதமான மகிமையோட கூட, கனத்தோட கூட, நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோட கூட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட கூட நம்ம முன்னாடி வந்து, கர்த்தருக்காக இந்த இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்று பாடும் பொழுது, தேவ மகிமை இறங்கும். அது உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப எவ்வளோதான் பிரசங்கியார் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணா கூட, இசைக்கருவி வாசிக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க எதனா ஒரு தப்பு பண்ணிட்டு, பாவம் பண்ணிட்டு, அசுத்த எண்ணத்தோட கூட, சிந்தையோட கூட இங்க வந்து உட்கார்ந்தா, தேவனுடைய மகிமை இறங்காது. தேவனுடைய பிரசன்னம் இறங்காது. எல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமாக, நான் தேவனை மகிமைப்படுத்தணும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் குடுத்திருக்கிறாரு சொல்லி, மிகுந்த பயபக்தியோட கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவ மகிமை இறங்கும். தேவ மகிமை இறங்குச்சுன்னா, ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். சுகம் பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்களும் கர்த்தருக்காக உண்மை உத்தமமாக வந்து இதில நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்கள எடுத்து எத்தன பேருக்கு ஆசை என்ன கர்த்தர் எப்படியா எடுத்து பயன்படுத்தணும்னு? ஹல்லேலூயா! உங்களுக்கு கிடைச்ச நல்ல அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். எப்படி வாசிக்கணும்? தேவனுடைய மகிமை இறங்கும் வகையில் வாசிக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோட கூட நம்ம இங்க கர்த்தருடைய பலிபீடத்திற்கு நம்ம வர வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.